ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமராவ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ். அது ரெண்டு விதமாக 2 in 1 நம்ம யூஸ் பண்ணலாங்க. இப்போ ஒரு சேமியா முட்டை வச்சு நம்ம குழிப்பணியாரம் பண்ண போகிறோம். சேமியா முட்டை, சரிங்களா? 1 கப் சேமியா எடுத்திருக்கேன். இப்போ 3 முட்டை. நம்ம இப்போ போக போக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம், சரிங்களா? இப்போ நான் 1 கப் சேமியா எடுத்திருக்கேன். அதே அளவு நம்ம தண்ணி எடுத்துக்கோங்க, சரிங்களா? அதே கப்பில் 1 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். இதை நம்ம இந்த பாத்திரத்தை ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சிடுறேன். இது கொதி வந்ததும் இதை போட்டு நம்ம பாயில் பண்ணலாம், சரிங்களா? என் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு பாயில் வரட்டும், கொதிக்கிட்ட ஒரு வாட்டி நம்ம அப்புறம் பார்க்கலாம். இந்த கொதி வர நேரத்தில் இந்த சேமியாக்கு வேண்டிய ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம உப்பு போட்டுக்கோ. கொச்சிருச்சு. இப்போ நம்ம இதை போட்டுக்கலாம். இப்போ இது வேகட்டும். வாங்க, இப்போ இது வந்துடுத்து. இப்போ இதை நம்ம வெந்துடுத்தான்னு பார்க்கலாம். வெந்துடுத்தது, சரிங்களா? இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுன அப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், 1 கப் சேமியாவுக்கு 1 கப்பு தண்ணி. நீங்கள் 1/2 கப் எடுத்திங்கன்னா 1/2 கப் தண்ணி விடுங்க, கரெக்டாக இருக்கும். ஏன்னா கொதி வந்ததும் சேமியா போட்டுட்டு ஸ்லோ ஃபயரில் வச்சுருங்க, அது வெந்துடும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம், சரிங்களா? இது ஆறட்டும், நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஒரு மீடியம் சைஸில் 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க, சரிங்களா? கொஞ்சம் கொத்தமல்லி, 1 இனுக்கு கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு இஞ்சி போட்டு நல்லா வாசனை நல்லா இருக்குங்க. இப்போ இதெல்லாம் நான் பொடிசாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்க்கலாம் நம்ம, சரிங்களா? இப்போ நம்ம வெங்காயம், 1 பச்சை மிளகா, 1 இனுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, எல்லாத்தையும் பாருங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பொடிசாக கட் பண்ணிட்டோம், சரிங்களா? இப்போ நம்ம 3 முட்டை எடுத்துருக்கோம், உடச்சி ஊற்றிருக்கோம். அதை நம்ம நல்லா அடிச்சுக்கலாம். இதை நல்லா அப்படியே பீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம மில்க் விட்டுக்கலாம். மில்க் ஏன் விடுறோன்னா, எப்போவுமே நீங்கள் முட்டை கூட மில்க் ஆம்லேட் பண்ண போது கூட இந்த மாதிரி மில்க் சேர்த்துக்குங்க. அப்போ அதில் ஒரு மாதிரி வாசம் வருது பார்த்திங்களா, அது வராது. இதில் இப்போ நல்ல ஒரு குட் ஸ்மெல் வரும், சரிங்களா? இது மாதிரி அடித்து இது எப்படி வைங்க வரும். இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. வெங்காயம் போடும்போது ஒரு வாட்டி கையை கொண்டு இப்படி நுணுக்கிக்கோங்க. பெருசாக இருந்தால் அந்த மாதிரி பீஸுங்க இதில் வந்து எடுத்துருங்க, சரிங்களா? ஏன்னா அது எவ்வளோ பொடிசாகணுமோ அவ்வளோ ஆகணும் நம்மளுக்கு. அப்புறம் மீதி எல்லாம் சாமானில் நம்ம போட்டுடலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதை எல்லாத்தையும் இப்படி ஒரு வாட்டி நுணுக்கங்க, சரிங்களா? ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாங்க, சரிங்களா? பீஸா ஒரிகனோ நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம், சரிங்களா? நான் தேவையான எனக்கு போடுவேன், நீங்கள் டீஸ்பூன் கணக்கில் போட்டுக்கோங்க, சரிங்களா? இது போட்டால் கொஞ்சம் நல்லா ஒரு ஃப்ளேவர் ஸ்மெல் நல்லா கொடுக்குங்க, அதனால தான். இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒன்று. இது ஒரு மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம சேமியாவில் ஆல்ரெடி உப்பு போட்டு தான் பாயில் பண்ணியிருக்கோம், சரிங்களா? அதனால் நம்ம பார்த்து தான் போட்டுக்கணும். இது வெறும் இந்த வெங்காயம் முட்டைக்கு வேண்டிய உப்பு, சரிங்களா? இதை நம்ம நல்லா கலந்துக்குவோம், சரிங்களா? இந்த ஒரிகனோ தேவைன்னா அந்த இடத்துல நீங்கள் 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி போட்டுக்கோங்க, சரிங்களா?
நல்ல கமகமன் வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் இதெல்லாம் போட்டு நல்லா உப்பு இந்த வெங்காயத்தை கூட நல்லா கலந்துக்கங்க. ஏன்னா அப்போ தான் அது எல்லாத்துக்கூட நல்லா மிக்ஸ் ஆகிடும். சரிங்களா? இப்போ நம்ம இந்த 3 முட்டை அடித்து வச்சோம் பார்த்திங்களா, முட்டை பால்லாம் அதை இதில் ஊற்றி கலந்துக்கலாம். ஏன்னா நம்ம முதல்ல நல்லா பீட் பண்ணிட்டோம், அதனால் இதை அப்படியே கலந்துக்க வேண்டியதான். சரிங்களா? இப்போ நம்ம இந்த சேமியாவும் இதிலே போட்டு கலந்துக்கலாம். சேமியா போடும்போது இதை நம்ம கொஞ்சம் உதிர்த்து போட்டுக்கலாம் கையை கொண்டு. ஏன்னா அது பாயில் ஆனதோ அது உங்களுக்கு தெரியல. ஏன்னா ஒன்றுமே நம்ம இதில் பண்ணல, வெறும் தண்ணி தானே பாயில் பண்ணி வச்சுருக்கோம், தண்ணியில் போட்டு. அதனால் அப்படியே உண்டை உண்டையாக கட்டின்னு இருக்கோம் பாருங்கள். அதை எப்படி நம்ம பிரித்து போட்டுக்கலாம். எல்லாம் போட்டாச்சு. இப்போ இதையும் கலந்துக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்படி நம்ம போட்ட சேமியா முட்டை கரெக்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம குழி பணியாரம் சட்டி வச்சு இதை ஊற்ற வேண்டியதாங்க. சரிங்களா? அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் ஆகிடுது. வச்சுருவோம். இப்போ நான் குழி பணியாரம் சட்டி வச்சுட்டு காட்டுறேன். எண்ணெய் விட்டுக்கலாம். சூடாகிடுது. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடும். ஒரு 2 செகண்டு ஸ்லோவில் தான் இருக்குங்க. சரிங்களா? ஒரு 2 செகண்ட் கழித்து நம்ம திருப்பி விடுவோம். பாருங்கள், இப்போ நம்ம திருப்பி இல்லாத ஏன்னா இது முட்டை, அதனால் ரொம்ப சீக்கிரம் அடி பிடிச்சிடும், தீஞ்சிடும். அதனால் நீங்கள் மீடியம் ஃபயரில் தான் வச்சு செய்யணும். சரிங்களா? அது மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வைங்க. இப்போ இது ஒரு 2 செகண்ட் வேகட்டும். பாருங்கள், சூப்பராக இது ஸ்பாஞ்ச் மாதிரி ஃப்ளஃபி ஆகுது பார்த்திங்களா? அந்த மாதிரி ஆகும். நல்லா இதை மிதமான தீயில் தான் நீங்கள் வேக வைக்கணும், திருப்பி திருப்பி போட்டு. சரிங்களா? வெந்துடுத்துன்னு எடுத்துடாதீங்க, இல்லைன்னா உள்ளே வேகாது. ஆல்ரெடி நம்ம சேமியா வேக வச்சு தான் போட்டிருக்கோம், அதனால் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அந்த வெங்காயம் அது எல்லாத்துக்கும் தீ பரவணும் இல்லைங்களா? அதனால் இது மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் வச்சு அனுப்பலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் தரலாம். இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இது பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரலும் விரும்பி சாப்பிடுவாங்கங்க. சரிங்களா? நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ எடுத்துடலாம். ரெடி ஆகிடுது. இது மாதிரி திருப்பி திருப்பி விட்டுனே இருங்க. சரிங்களா? நம்ம இப்போ எடுத்துடலாம். ஆகிடுது. நான் இதை எடுத்துடுறேன். இப்போ மற்றதெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காமிச்சிடுறேங்க. இது கூட கெச்சப் வச்சு தான் சாப்பிடணும், நல்லாயிருக்கும். சரிங்களா? சுட சுட குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம எப்பவுமே இட்லி தோசை அப்படின்னு இல்லாத இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கும் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்கங்க. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவையாவது இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள். சரி, நம்ம இதெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறோம் உங்களுக்கு.
நம்ம செய்த முட்டை சேமியா வச்சு குழி பணியாரங்க எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சரிங்களா, ஸ்பாஞ்சியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம எப்படி ஆம்லேட்லாம் பண்ணுவோம் அது மாதிரி தான். இதில் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான், இதில் நம்ம சேமியா போட்டிருக்கோம். குழி பணியாரம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் பசங்களுக்கு. இது லஞ்ச் பாக்ஸில் நீங்கள் கொடுத்து அனுப்பலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம். இல்லைன்னா குழந்தைங்க வந்ததும் ஸ்கூல்லேருந்து வராங்க பாருங்கள், வீட்டில் இந்த மாதிரி ஒரு சின்ன மாலை வேலை சிற்றுண்டியாக நீங்கள் தரலாம். சரிங்களா, இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ருசியானது, ரொம்ப ஈஸி. ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் பண்ணிடலாம். ஒன்லி சேமியா பாயில் பண்ணால் போதுங்க. அதுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம எப்படியும் பண்ணிடலாம். சரிங்களா, இதை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. அதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.